கோவிட் காலகட்டத்துல தமிழ்நாடு முழுசா பார்த்துக்கிட்டு இருந்த முகம். இவங்களுடைய அப்டேட்டுக்காக தான் எல்லாருமே காத்துட்டு இருப்போம். முன்னாள் IAS ஆஃபீஸர் பீலா வெங்கடேஷன் மரணம் அடைஞ்சிட்டாங்க. யார் இந்த பீலா வெங்கடேஷன்? வாங்க பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் மறைந்த டிஜிபி வெங்கடேஷனோடையும் முன்னாள் காங்கிரஸ் MLA ராணி வெங்கடேஷன் தம்பதிகளின் மகள். இவங்க ஸ்கூல் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல MBBS முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் UPSC எக்ஸாம் எழுதி 1997ஆம் ஆண்டு IAS பதவிக்கு வந்தாங்க. அங்கே இருந்து செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்டோட சப் கலெக்டர், CM செல்லோட ஸ்பெஷல் ஆஃபீஸர், ஃபிஷரிஸ், அப்புறம் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கோட கமிஷனர், ஃபைனான்ஸ், ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், எஜுகேஷன், டெக்ஸ்டைல், லேண்ட் ரிஃபார்ம்ஸ், இப்படி பல துறையிலும் பணியாற்றி வந்தவங்க தான் பீலா வெங்கடேஷன். அவங்க பணியாற்றி வந்த எல்லா துறையிலும் அவங்களோட டேலண்ட்டை காமிச்சிருக்காங்க. கேரளா நிப்பா வைரஸ் வந்த சமயத்தில் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான அறிகுறிகள் கொடுத்தாங்க. எல்லா விஷயத்திலையும் இறங்கி வேலை செய்யும் இவரை ஒரு முக்கியமான நபராக எல்லாருமே பார்த்தாங்க. 2019 February 17க்கு தான் பீலா வெங்கடேஷன் ஹெல்த் செக்ரட்டரியை நியமித்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதியோட கமிஷனராக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க ஹெல்த் செக்ரட்டரியாக வந்ததுக்கு அப்புறம் முக்கியமான நிறைய டிசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. 2019 சமயத்தில் டெங்கு கேசஸ் கம்மியானதுக்கு காரணம் அதுக்கு எதிராக எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ், டிசிஷன்ஸ் எல்லாமே பீலா வெங்கடேஷன் தான். இப்படி எல்லா துறையிலும் சிறப்பாக வேலை செஞ்சுட்டு வர இவங்க கோவிட் சமயத்திலையும் ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டாங்க. 2020 ஃபர்ஸ்ட் கோவிட் லாக்டவுன் அந்த சமயத்தில் தான் எல்லாருக்கும் இவங்கள தெரிய ஆரம்பிச்சது. கேரளா ஹெல்த் மினிஸ்டரா இருந்த KK சைலஜா தலைமையில 17 பேர் கொண்ட பெண்கள் டீம் கொரோனாவுக்கு எதிராக போராடினாங்க. அங்க தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி இருந்த ஒரே ஒரு IAS ஆஃபீஸர் பீலா வெங்கடேஷன் தான். கொரோனாவை கண்ட்ரோல் பண்ண முக்கியமான டிசிஷன் எடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் செய்தியாளர்களை சந்தித்து கொரோனாவால பாதிக்கப்பட்டவங்களோடதும் குணமடைந்தவங்களோடதும் தகவல்கள் கொடுத்தாங்க. என்னென்ன டிசிஷன்ஸ் எடுத்திருக்காங்களோ அது எல்லாமே மீடியா முன்னாடி வந்து ஷேர் பண்ணாங்க. மக்கள் எல்லாருமே டென்ஷனாக இருந்த சமயத்தில் இவங்களுக்கு கரெக்டான நியூஸ் கொண்டு போகணும், ஃபேக்காக எதுவுமே ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுங்கிற விஷயத்தில் இவங்க கவனமாக இருந்தாங்க. இந்த சமயத்தில் எல்லாமே அவங்களுக்கு அரசியல் அழுத்தம் இருந்தது. அது எல்லாம் சிறப்பாக ஹேண்டில் பண்ணாங்க. அரசியல் சிக்கல் எதுவும் கோவிட் சமயத்தில் இருந்த வேலைகளை எஃபெக்ட் பண்ணாமல் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இப்படி ட்ராவல் பண்ணிக்கிட்டு வந்த இவங்க 2023 இருந்து எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரியாக வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மூளைக்கட்டி பிரச்சனையை தொடர்ந்து இவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் இவங்களோட பிரச்சனை என்னங்கிறத டயக்னோஸ் பண்ண முடிஞ்சது. அதனாலேயே அவங்களோட சர்வைவல் ரேட் கம்மியாக இருந்துச்சு. 56வது வயசில் உயிரிழந்துட்டாங்க பீலா வெங்கடேஷன். தமிழ்நாடுக்கு இவ்வளோ வருஷமாக அவங்க பண்ண கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்குது. லெட் ஹர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ்.